அமோனியா கசிவு சம்பவம் தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பாக சுகாதாரத்துறையின் அறிக்கை சொல்வது என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. இன்று மாலை 5 மணி நிலவரப்படி அமோனியா வாயு கசிவு விபத்துல சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருப்பதாக சுகாதாரத்துறையின் தரப்புல அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 77 நபர்கள் இந்த பாதிப்பிற்கு ஆளாகி இருந்த நிலையில 68 பேர் தற்போது பல்வேறு மருத்துவமனைகள்ல சிகிச்சையில இருப்பதாகவும் 2 பேர் சிகிச்சை குணமடைந்து வீடு திரும்பி இருப்பதாக சுகாதாரத்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. நேற்று பார்த்தோம் என்றால் முதற்கட்டமாக 2 நபர்கள், அதாவது 2 பெண்கள், இளம் பெண்கள் உயிரிழந்ததாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று காலை 7 மணி நிலவரப்படி பார்த்தோம் என்றால் கூடுதலாக 3 பேர், அதாவது அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில ஒருவர், அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில ஒருவர், அதே போல் வேல்ஸ் மருத்துவமனையில ஒருவர் என 3 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை 5ஆக அதிகரித்ததாக சுகாதாரத்துறையின் தரப்புல அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகி இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் இன்று மாலை நிலவரப்படி சரியாக 5 மணி நிலவரப்படி கூடுதலாக 2 நபர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இதன் மூலமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே போல சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் வாயிலாக யார் யார் எவ்வளவு எந்தெந்த மருத்துவமனைகள்ல சிகிச்சை பெற்று வராங்க என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 11 பேர் வேல்ஸ் மருத்துவமனையிலும், 8 பேர் வெங்கடேஸ்வரா மருத்துவமனையிலும், ராஜீவ்காந்தி மருத்துவமனையில ஒருவரும் என 20 பேர் மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறாங்க. அதே போல ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 12 பேர் வேல்ஸ் மருத்துவமனையிலும், 4 பேர் வெங்கடேஸ்வரா மருத்துவமனையிலும், 8 பேர் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலும், 5 பேர் அரசு ஸ்டான்லி மருத்துவமனை, 29 பேர் சிகிச்சையை தொடர்வதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 4 பேர் வேல்ஸ் மருத்துவமனையிலும், 3 பேர் வெங்கடேஸ்வரா மருத்துவமனையிலும், ஒருவர் ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலும் 8 பேர் மருத்துவ சிகிச்சையை தொடர்றாங்க. அதே போல் கேரளாவை சேர்ந்த ஒருவர் வேல்ஸ் மருத்துவமனையிலும், 2 வெங்கடேஸ்வரா மருத்துவமனையிலும் என 3 பேர் சிகிச்சையை தொடர்றாங்க. இதே போல் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் என மொத்தமாக இதுவரைக்கும் பார்த்தோம் என்றால் 68 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும், 7 பேர் உயிரிழந்திருப்பதாகவும், 2 டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர்களுடைய பெயர்கள் அடையாளம் காணக்கூடிய பணிகள், உயிரிழந்தவர்கள் யார் யார் என்பது தொடர்பான அடையாளம் காணக்கூடிய பணிகளும் நிறைவு பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பலர் கிட்டத்தட்ட ஒரு 4க்கும் மேற்பட்டோர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர், மன்னிக்கவும் 7 பேருமே ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் என்ற விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர்கள் அனைவருமே பெண்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதுவும் இளம் பெண்கள் என தெரிய வந்திருக்கிறது. ஒரே ஒருவர் மட்டும் ஒடிசாவில எந்த மாநிலத்தை, எந்த பகுதியைச் சேர்ந்தவர் யார் என்பது தொடர்பான விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை. மீதம் இருக்கக்கூடிய 6 நபர்களுடைய பெயர்கள் அடையாளம் காணப்பட்டு விட்டது. தொடர்ந்து உடற்கூறாய்வு முடிந்து உறவினர்களும் ஒப்படைப்பதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரே ஒரு உயிரிழந்தவருடைய நபர் மட்டும் யாரென அடையாளம் காண முடியாத ஒரு சூழல் இருப்பதாக தற்போது சுகாதாரத்துறையின் தரப்புல அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி தாய்மானவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.